கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவ வார்த்தை மூலம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு பேசி ஜீவ வார்த்தைக்கு பின்பாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 17:11. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரல் ஒருவனாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இந்த ஜீவாத்தின் தலைப்பு ஒருவனை எழும்ப பண்ணுவார். ஒருவனை எழும்ப பண்ணுவார். ஆண்டவர் தாவீதிட்ட சொன்னாரு, உன் நாட்கள் முடிய போகும் முன்னால, நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் முன்னால, உன் சந்ததியில உன் புத்திரன்ல ஒருவனை நான் எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. உன் ஸ்தானத்தில் நான் எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை எழும்ப பண்ண ஆண்டவரால் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனிதனை கர்த்தருக்காக எழும்ப பண்ண முடியும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை கர்த்தர் எழுப்பி தேவ சித்தம் செய்ய வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை எழுப்பி கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய சன்னதியில் சாலமோனை கர்த்தர் எழுப்பி தாவீதுக்கு பின்பாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைத்த ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டார்? ஒரு மனிதன் எழுப்ப முடியாதா? அல்ல 2 மனிதர் எழுப்ப முடியாதா? ஏன் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? எல்லாத்தையும் செய்ய முடியும். பாருங்க, சவுல் ராஜ்யபாரத்தை இழக்கிறான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் உடனே தாவீதை எழும்ப பண்ணிவிட்டார். எவ்வளவு பெரிய தேவன்! ஒன்று முடிந்தது, ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் போச்சது. பதிலாக உடனே ஆண்டவரால் எழுப்ப முடியும். அதான் தேவன். பாருங்க, சவுல் பிரயோஜனம் எல்லாம் போயிட்டான், தாவீதை எழுப்பிட்டாரு, உடனே எழுப்பிட்டாரு. ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்ப முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரிந்து கொண்டீர்களா? இன்னைக்கு நீங்கள் கூட கலங்கி இருக்கலாம். ஐயோ, தொழிலை நான் ஸ்தாபித்தேன், வியாபாரத்தை ஸ்தாபித்தேன், நிறைய காரியத்தை செய்து வச்சிருக்கிறேன், எனக்கு பின்னாலே இது யார் என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு கலங்கி இருக்கலாம். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் உங்க சன்னதியில நிச்சயமா யாராவது ஒரு நபரை எழுப்பி அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய வைப்பார். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி. தாவீதிடத்துல பேசினீரே, உன் சந்ததியில ஒருவனை எழும்ப பண்ணுவேன்னு சொல்லி. ஆமாண்டவரே, இன்றைக்கு உன்னுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி இருக்கீங்க. நீர் யாரை எழும்ப பண்ணணுமோ எழும்ப பண்ணுங்க. அதிசயங்களை செய்யுங்கப்பா. குறிப்பாய் கேன்சர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்போது இறங்கட்டும். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறவங்கள ஆண்டவரே நீர் இப்பொழுதே சுகமாக்கி எழும்பி நடக்க பண்ணுங்க. விபத்துகள் சிக்கொண்டு நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள், ஞாபகம் இல்லாமல் இருக்கிறவங்கள இப்பொழுது சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் யாராவது மருத்துவமனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரணத்தின் தருவாயில் இருந்தால் அவர்களை நீர் விடுவிக்கும்படியாக என்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். குழந்தைக்காக ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியடைந்து இனி குழந்தை கிடைக்க வாய்ப்பில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அந்த குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தெய்வ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நெருக்கங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், பயத்தில் இருந்தால் அது எல்லாம் இப்பொழுது விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை அனைவரும் இப்பொழுது ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.